மது வந்து எப்படி ஒரு நாட்டுக்கு வீட்டுக்கு நாட்டுக்கு கேடுன்றது ஒரு அழகான திரைப்படத்து மூலயமா டைரக்டர் வந்துட்டாரு. இதை படமாக்கின தயாரிப்பு நிறுவனத்தினருக்கும் டைரக்டருக்கும் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மிக்க நன்றி. இப்போ ரீசெண்டாக வந்து அந்த கள்ளச்சாராய விஷயத்தை கூட சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு அதில் ஒரு 100 விமர்சனம் திருந்தினாலும் இது படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தான். படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதனால வந்து இது வரைக்கும் எல்லாருமே தமிழ்நாட்டில் முக்கால் பேர் அழிஞ்சிட்டாங்க. அதை வந்து ரொம்ப தெளிவாக எடுத்து காட்டியிருக்காங்க. பார்க்க தான் மக்கள் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்ல டைரக்டர் சார் நல்லா கொண்டு போயிருக்காங்க. தயாரிப்பும் ரொம்ப நல்லா இருக்கு. நான் கடைசியில் அந்த ஒரு சீன், தன்னுடைய மகன் கலெக்டர் ஆகி இந்த காரியத்தை செய்யலேன்னு அந்த தாய் எடுக்கிற ஒரு முடிவு வந்து ரொம்ப பரிதாபமாக இருந்தது. அந்த கலெக்டர் வந்து ஒரு ஆட்சியாளர்கிட்டயோ ஒரு அரசியல்வாதிகிட்டயோ நம்மளுடைய இந்த இதால இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவர் எடுத்து சொல்ற மாதிரி ஒரு சீன் அதுல வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்தது. அந்த அரசியல் தலைவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி ஒரு சீன் அவங்க செய்ய மாட்டாங்க, இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சீன் அதுல வச்சிருந்தா இன்னும் பிரமாதமா இருந்திருக்கும். சாருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். இசை ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இசை ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நான் வளர்த்த தாய் வயிற்றுல பிறந்த அந்த இடம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொண்டு போய் நிறுத்திச்சு. அதுக்கப்புறம் எல்லாரையும் ஒரு மாதிரி குழப்பி கொண்டு வருது. அப்படியே வேதனையோட கொண்டு வந்து ஃபுல்லா பார்த்துட்டு வெளியே வர்ற அளவுக்கு உட்கார வச்சிச்சு. போர் வைக்கிற ஒன்றும் கிடையாது. படம் பாக்குறேன். இதனால ஒரு 50 பேர் தான் 5 லட்சத்துக்கு திருந்துவாங்க. குடிக்கிறவங்க வந்து ஒரு 50 பேர் திருந்தாலும் 5 லட்சத்துக்கு அதை எதிரொலிக்கும். இதுல மிக சந்தோஷமா இருக்கு. அது ஒரு நல்ல முயற்சி, அருமையான முயற்சி. வாழ்த்துக்கள் சாருக்கு.